இந்த ஏஐ வந்து எல்லா நேரமும் நமக்கு வந்து உண்மையான பதில் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா உண்மையாக தான் பதில் சொல்லுமான்னு கேட்டிங்கன்னா 100% பண்ணாது. அது வந்து அது 100% சொல்லுன்றது யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதை தயாரித்தவங்களாலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது சார். ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் 100 விஷயம் இருக்குன்னா 100 விஷயத்தையும் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது தெரிஞ்சாலே பிஸ்னஸ் அடுத்த கடத்து கொண்டு போயிடலான்றது தான் இந்த கிளாஸில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறோம் சார். இன்றைக்கி வந்து ஒரு பொருள் வந்து 100 ரூபா இந்த வடிவில் படத்தில் வர மாதிரி சார் 10 ரூபா அப்படின்னா 6 ரூபாய் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. எந்த பொருளை எதை வாங்கினாலும் அவங்க டிஸ்கவுண்ட் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து வெளிநாட்டில் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பின்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டிங், கோரா மார்க்கெட்டிங், அதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள். ஆன் பேஜ் எஸ்இஓனா என்ன, பேக்லிங்க் அனலிட்டிக்ஸ்னா என்ன, இன்டர்னல் லிங்க்னா என்ன, அவுட்டர் லிங்க்னா என்ன, எஸ்சிஎம்னா என்ன. ஒரு டைம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி உள்ளே வரும்போது என்ன ஆயிடுச்சு, நான் வந்து எல்லாமே எடுத்து நம்ம பண்ணலாம் சார்ன்னு சொல்லிட்டு உங்களை அடுத்த கட்டத்துக்கு நம்ம ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போகலாம் சார்ன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு ஆடியன்ஸ் வரணும்னு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ யூடியூப் வந்து திடீர்னு ஹேக் ஆயிடுச்சு சார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஏஐ மூலமா நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. கெட்ட விஷயங்களும் இருக்குது சார். நாம் அதை சரியாக பயன்படுத்தணும். ஆமாம் சார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த ஏஐ வந்து எல்லா நேரமும் நமக்கு வந்து உண்மையான பதில் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா உண்மையாக தான் பதில் சொல்லுமான்னு கேட்டிங்கன்னா 100% பண்ணாது. அது வந்து அது 100% சொல்லுன்றது யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதை தயாரித்தவங்களாலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது சார். ஒரு சஜஷனாக எடுத்துக்கலாம். ஆமாம் சார். ஒரு சஜஷன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணணும். இப்போ கூகுள் மேப்பில் கூட ஆமாம் சார். நம்ம ஒரு வழி கேட்டால் சொல்லுது. ஆமாம் சார். ஆனால் ஜூம் பண்ணி பார்க்கும்போது நமக்கே தெரியுது தப்பாக சொல்லுது அப்படின்ட்டு. கரெக்ட். அந்த மாதிரி அது வந்து எப்படி இருந்தாலும் மாறி போகும் சார். இதனால அதாவது ரொம்ப தெளிவாக சொல்லலாம் சார். ஏஐ நமக்கு அடிமையாக இருக்கணுமே தவிர்த்து நம்ம ஏஐக்கு அடிமையாக போயிடக்கூடாது அப்படின்றது தான். யூஸ் பண்ணலாம் சார். அவங்க வந்து யூஸ் பண்ண என்ன ஆயிடும், பல பேர் அடிக்ட் ஆகிட்டாங்க சார். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் வச்சு ரொம்ப அதுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. அவங்களால மற்ற ஒரு நார்மலாக ஓடி ஆடி விளையாடக்கூடிய அந்த ஃபோக்கஸும் பண்ண முடியல. ஸோ அப்போது எதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸும் அதை கண்ட்ரோல் எடுத்துக்கணும். இவங்களும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த ஏஐ வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டு அதை வந்து நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு தாழ்மையான என்னோட வேண்டுகோள் சார். அப்போ இனிமேல் லேட்டஸ்ட்டாக வர எல்லா புதுமைகளையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் சார். அதுக்கு நமக்கு கற்றுக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக. இல்லைன்னா மாட்டிக்குவோம். இல்லை, இதையும் நம்ம அந்த கிளாஸில் அது நம்ம வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தாமல் இருந்தாலும் நமக்கு முன்னேற முடியல. கண்டிப்பாக. தவறான முறையில் அடிக்ஷனாக பயன்படுத்தினாலும் மாட்டிக்கிறோம். ஸோ இனிமேல் எல்லா டெக்னாலஜியும் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். வாட்ஸ்அப்பே வச்சுருக்கிறோம்னா வாட்ஸ்அப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நம்ம வந்து நல்லபடியாக இருக்கலாம். கரெக்ட். வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத மெசேஜ் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி எல்லாமே ஒழுங்கு பண்ணணும் அப்படிங்கிற. கண்டிப்பாக சார். ஸோ இதுதான் இதோட மேஜர் பாயிண்ட் சார். சரியாக யூஸ் பண்ணால் சரியாக நடக்கும் அப்படின்றது தான் சார். சரிங்க. இப்போ அடுத்து வந்துங்க, ஒரு வியாபாரி ஓகே சார். தனது வாடிக்கையாளரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதாவது ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் வச்சுருக்கீங்களா? ஓகே சார். சார் இது வந்து பொதுவான ஒரு விஷயம் இருக்குது சார். இதை வந்து சேல்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது வந்து சேல்ஸ் சைக்காலஜின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தாலே உங்களுக்கு என்ன பண்ணிடணும், இந்த கஸ்டமர் எப்படிப்பட்ட கஸ்டமர்ன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் சார் நம்மளால். ஸோ அப்போது அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற இந்த சேல்ஸ் சைக்காலஜின்றது ஒரு பெரிய கான்செப்ட் சார் இது. ஸோ அதையும் இந்த கிளாஸில் ஒரு செஷனாகவே நான் கொடுத்துருக்கிறேன். சேல்ஸ் சைக்காலஜியை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஹிண்ட் அவங்களுக்கு வந்து அது சேல்ஸ் சைக்காலஜினா என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் சார். இப்போ வந்து கஸ்டமர்னு பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 7,79,00,000 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 7,79,00,000 பேரையும் ஒரு 5 டைப்பில் நம்ம கொண்டு வந்துட முடியும் சார். இதுதான் சேல்ஸ் சைக்காலஜி. ஸோ இது எப்படின்னா சார், லாஜிக்கல் கஸ்டமர், லாஜிக்கல் பையர், எமோஷனல் பையர், இம்பல்சிவ் கஸ்டமர், டிஸ்கவுண்ட் சீக்கர், வேல்யூ சீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7,79,00,000 பேரையும் ஒரு 5 டைப்புக்குள்ளே கொண்டு வந்துட முடியும் சார். இதை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகணுன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். இப்போ லாஜிக்கல் கஸ்டமர் அப்படின்னா சார், அவர் வந்து ஒரு பொருளை ஒரு ஷாப் நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுருக்கேன் சார். இப்போ வந்து லாஜிக்கல் கஸ்டமர் உள்ள வராரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, பொருளை பார்த்த உடனே ஆராய்ச்சி பண்ணுவார் சார். அதாவது இந்த பொருளை வந்து எப்படி இப்படி வந்துச்சு, இந்த மூலப்பொருள் கலந்துருக்காமே, இந்த மூலப்பொருள் வந்து இதெல்லாம் கரெக்டாக கலந்துருக்காங்களா வச்சுருக்காங்கன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பார். இவர் முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம கிளாஸில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து எமோஷனல் பையர்ன்றது நம்ம மேலே நம்பிக்கையை வச்சு வாங்குறவங்க சார். நம்ம மேலேயும் நம்ம ப்ராடக்ட் மேலேயும் ஒரு அவங்கள்ட்ட ஒரு கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்பிக்கை தன்மைத்துவமாக வாங்குறவங்க வந்து எமோஷனல் பையர்ஸ். அடுத்து இம்பல்சிவ் கஸ்டமர். இது எல்லா சேல்ஸ் பிஸ்னஸ் மேனும் விரும்புவாங்க. இவங்க இம்பல்சிவ் கஸ்டமர்ஸ்னால் ஷாப்புக்குள்ளே வருவார்,
பணத்தை பற்றி எதை பற்றி யோசிக்க மாட்டாரு. எவ்வளோங்க ரேட்டு? ரூ. 400 எவ்வளோங்க ரேட்டு? ரூ. 1000 குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி யோசிக்க மாட்டாரு. டக்குனு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துருவாரு. எதை பற்றி யோசிக்க இவர் இம்பல்சிவ் கஸ்டமர். அடுத்தது டிஸ்கவுண்ட் சீக்கர் சார். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொருள் வந்து ரூ. 100 இந்த வடிவேல் படத்துல வர மாரி சார். ரூ. 10 அப்படின்னா ரூ. 6 அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க. எந்த பொருள் எதை வாங்கினாலும் அவங்க டிஸ்கவுண்ட் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து போன தடவ வந்திருப்பாங்க. நீங்க ரூ. 10 பொருள வந்து நீங்க ரூ. 8 குடுத்துருப்பீங்க. டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு போயிருவாங்க. அடுத்த டைம் வரும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூ. 8 தான் எனக்கு குடுக்கணும்னு சொல்லுவாங்க. ரூ. 8 அதை ரூ. 7 குறைக்க முயற்சி பண்ணுவாங்க. இவங்க எந்த பொருள் எடுத்தாலும் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது. இன்னொன்னு வேல்யூ சீக்கர்ஸ். நம்ம குடுக்குற பணத்துக்கு இது வந்து ஒர்த்தான பொருளா? பொருளோட குவாலிட்டி எவ்வளோ இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற பணத்துக்கு இது தகுந்த பொருளா இது லாஜிக்கல் பேர்ன்றது வேறு டிஃப்ரெண்ட்டு. இவர் வந்து இந்த வேல்யூ சீக்கர்ன்றவர் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்கக்கூடிய நபராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதா சேல்ஸ் சைக்காலஜின்ற ஒரு பெரிய கான்செப்ட். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கோம் சார். இதே மாதிரி ஒரு ஸ்டாஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கஸ்டமரை மட்டும் இல்லை சார், சப்ளையர்ன்றவர் நம்மள்ட்ட பொருள் கொடுக்குறவர், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றது நம்மள்ட்ட இருந்து பொருளை வாங்குறவர், கஸ்டமர்ன்றவங்க நம்மள்ட்ட பொருள் வாங்குறவங்க. அதை தாண்டி நம்ம ஷாப்பு நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்டாஃப்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஸோ அவங்கள்ட்ட எப்படி நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் எல்லாமே இந்த கிளாஸில் வந்து நம்ம எங்கேஜ் பண்ணியிருக்கோம் சார். இப்போ தாங்க ஜிமெயிலு, ஃபோனு, இன்ஸ்டாகிராம், எஸ் சார். ஃபேஸ்புக்கெல்லாம் வந்திருக்குங்க. எஸ் சார். நானெல்லாம் முதல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கொண்டு போய் சேர்த்துறக்கு அப்போ எதுவுமே இல்லை. அப்போ வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்கிறீங்க. வந்து எனக்கு தெரிஞ்சு நோட்டீஸ் மார்க்கெட்டிங். ரைட் சார். ஒன்றே ஒன்று தாங்க தெரியும். நோட்டீஸ் அடிப்பேன். ம். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, ஆர்எஸ்புரம் காந்தி பார்க்கு, ஓகே சார். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு, ஓகே சார். திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு, மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. இதான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் சார். போய் நிற்பேன், ரோட்டில் போட நோட்டீஸ் கொடுப்பேன். எஸ் சார். அப்புறம் நோட்டீஸில் வந்து ஒரு ரப்பர் பேண்டு வச்சு ஒரு பின் அடிச்சுக்குவேன். ஓகே சார். அதை லைனாக பைக்கில் ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் ரோடு, எங்கெங்கெல்லாம் பைக் லைனாக நிற்குதோ ஓகே சார். மாட்டி விட்டே போகிறது, காரில் மாட்டி விட்டே போகிறது. ஓகே. இதுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு திட்டுவாங்க. ம். என் பைக்கில் எதுக்கு மாட்டினேன் அப்படிம்பாங்க. ம். ஒருத்தர் ஃபோன் பண்ணி நீ என் காரில் மாட்டிட்டு போயிட்ட, மழை வந்தனால அந்த நோட்டீஸோட பிரிண்ட் வந்து காரில் ஒட்டிக்கிச்சு, ம். 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 எங்கே இருக்க, எனக்கு வந்து 10,000 கொடு அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ எனக்கு இப்போதான் இவ்வளோ இருக்குதுங்க. நம்மளாம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. புரியுது. நோட்டீஸ் அடிப்போம், ரோட்டில் கொண்டு போய் கொடுப்போம். இது ஒன்று தான் ஆக்சுவலி. அதை பண்ணியே வந்து அவ்வளோ அவ்வளோ நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம், அவ்வளோ டெவலப் ஆகிடுன்னு வச்சுங்களேன். அது அப்படியே ஒருத்தராக தெரிஞ்சு இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இல்லை சார், இது ஆக்சுவலாக என்னைய பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம் சார். இது வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் இங்கே. ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து உங்கள் சைட்லேருந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் அதை வந்து நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் வந்து இப்போ ஆக்சுவலாக நான் உங்களோட ஃபாலோவர் தான் சார். நான் நிறைய விஷயங்கள் உங்கள் 90 டேஸ் வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கிறேன். எல்லா விஷயம் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அம்மிக்கான ஆட்ஸும் நான் என்ன ட்ராப் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஒரு சில விஷயங்களும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு கனெக்ட் ஆனது அப்படின்னு கேட்ட விஷயம் வந்து என்னென்னா சார், ஒரு டைம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி உள்ளே வரும்போது என்ன ஆயிடுச்சு, நான் வந்து எல்லாமே எடுத்து நம்ம பண்ணலாம் சார்ன்னு சொல்லிட்டு உங்களை அடுத்த கட்டத்தில் நம்ம ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போகலாம் சார்ன்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ யூடியூப் வந்து திடீர்னு ஹேக் ஆகிடுச்சு சார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போது எனக்கு என்னென்னா ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் அவ்வளோ பேர் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஒரு 10,00,000 பேர் இப்போ உள்ளே வந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹேக் ஆகி போச்சு. எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ஹேக் ஆகி போச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணுறதுக்கு எப்படி தான் டைம் எடுக்கும். ஸோ இதை நம்ம எப்படி கன்வே பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியல சார். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், ஸ்ரீனிவாசன் சாருக்கு வந்து என்ன பண்ணேன், ஃபோன் பண்ணிவிட்டு, சார் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு சார் அப்படின்னா, சரி ஓகேண்ணா அப்படி கட் பண்ணிட்டாரு. நான் உண்மையிலே கரெக்டாக தான் சொன்னேன்னா இல்லை அவர் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்றது எனக்கு தெரியல சார். எனக்கு என்னன்னா, சரி பாஸ்கர் சார் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்துடுச்சு, இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது சார் மைண்டில். அப்போ உங்கள் கால் வந்துச்சு. வந்தோடனே நீங்கள் அப்போ என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, ஆக்சுவலாக சார் இது வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட் என்னோட லைஃப்பில். என்னென்னா, ஒருத்தர் ஒரு சேனலை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி அதில் ஒர்க் பண்ணி வீடியோஸ் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சேனலை டெவலப் பண்ணி இவ்வளோ தூரம் ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு. 15 வருஷமாக ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு. அந்த சேனல் ஒரே நிமிஷத்தில் ஹேக் ஆகி போச்சு, ஒரு இஷ்யூ ஆகி போச்சு, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால அப்படி ஆகிப்போச்சு. யாராக இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கோவத்துக்கு போவாங்க சார். அட்லீஸ்ட்டு எப்போ பார்த்து நீங்கள் யூஸ் பண்ண தெரியாதப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையாச்சும் கேட்பாங்க. இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் சார். எனக்கு ஃபோன் பண்ணோன்னா, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணீங்க சார், இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஃபோன் பண்ணிட்டு வாழ்க வளமுடன் சாய் அப்படின்னு சொன்னீங்க. அவர் சொன்னேன், என்ன சாய் கால் பண்ணியிருந்தீங்க, நான் தான் கால் பண்ணியிருந்தேன், நீங்கள் திரும்ப கால் பண்ணீங்க. சார் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு சார், இந்த மாதிரி சொன்னோன்னா, அப்போ நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீங்கன்னா, ஓகே பரவாயில்ல,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ண முடியும்ல அப்படின்னாங்க. சரி பண்ண முடியும் சார் அப்படின்னா, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சார், நீங்கள் பண்ணிடுவீங்க, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அந்த விஷயத்தில் ஒரு அதாவது சார் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கூட கொடுக்கல. கோவமா இருக்கும்போது அட்லீஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் ஆச்சும் கொடுப்பாங்க, ஒரு டென்ஷன் ஆவாங்க. எதுவுமே இல்லாமல் அந்த விஷயம் எனக்கு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு சார். அந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்போது வந்து அப்போனா நான் நினச்சேன், இவங்க அதாவது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். ஒ ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கோவம் அப்படின்ற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எப்படி இப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே, நான் என்ன பண்ணேன், நெறைய விஷயங்கள் உங்கள பத்தின நெறைய பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன் சார். ஸோ இது வந்து என் சைட்லேருந்து பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சார். நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் என்னன்னாங்க, எஸ் சார். இப்போ வந்து இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இப்போ அம்பானியோட பையன்னு வச்சுக்கங்களேன். எஸ் சார். அவர் பொறக்கும்போது அம்மனுடைய பையன். ஆமா. அப்ப அவரோட மைண்ட் வேற மாரி இருக்கும். ரைட். இப்போ ஒரு டைரக்டருடைய பையங்கும்போது, அப்போ வந்து வேற மாரி இருக்கும். ஆமா. இதே வந்து இப்போ ஒரு நடிகர் சூரி எடுத்துக்கங்களேன். ம். அவரு பணக்காரரும் கிடையாது, அவருக்கு பேக்ரவுண்டும் கிடையாது. அவரு ஒரு 500 படத்துக்கு அசிஸ்டன்ட்டா இருந்து வந்திருக்காரு இல்லைங்களா? ஆமா. அப்போ அவருக்கு அந்த வேல்யூ தெரியும் இல்லையா? இங்க வந்து அந்த மாரி நாங்க வந்து தர தரையிலிருந்து இறங்கி ஒர்க் பண்ணி வந்திருக்கிறோம். ந அப்போ எவ்வளவோ பார்த்தாச்சுன்னு வச்சுக்கங்களேன். ந ஓகே அடுத்து என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாரி. இந்த அ பாஷா படத்துல நினைக்கிறேன். ஒரு சீன் ரஜினி உட்கார்ந்திருப்பாரு. புரியுது. "பாஷா பாய் ம். உங்க காம்ப்ளெக்ஸ்ல பாம்பு வச்சுட்டாங்கன்னு வைக்கட்டும்" அப்படிம்பாரு. இல்ல சார். அன்னைக்கு நடந்தது இப்படி தான் ஓகே சார். "பாஷா பாய் உங்க பில்டிங்ல பாம்பு வச்சுட்டாங்க வைக்கட்டும்" பாரு. அந்த மாரி கீழ இருந்து ஓகே. வந்தவங்களுக்கு அது அது தெரியுங்கிறேன். ரைட் சார். ஒரு இன்னொன்னு கான்ஃபிடென்ட். ம். நம்ம நல்ல காரியம் பண்ணியிருக்கிறோம். பெர்ஃபெக்ட்டா போயிருக்கிறோம். ஸோ கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஒருவேளை ஆகலனாலும் மறுபடியும் ஒர்க் பண்ண தயாரா இருக்கிறோங்கிறது. கண்டிப்பா சார். பெரிய விஷயம் சார். அத என் சைட்ல பதிவு பண்றேன். ஸோ அதான் சார். அப்போ வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஹேண்ட்லிங் சார். இந்த சேல்ஸ் சைக்காலஜி அப்படின்ற விஷயமும் நம்ம என்ன பண்றோம், இந்த கிளாஸ்ல எங்கேஜ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் வந்து வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு போற மாரி இருக்காது சார். எல்லா விஷயத்தையுமே முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணிருவோம், கவர் பண்ணிருவோம். ஸோ அ இதுவே அதான் சார். ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில 100 விஷயம் இருக்குன்னா, 100 விஷயத்தையும் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு என்னென்ன தேவையோ, அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது தெரிஞ்சாலே பிசினஸா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலான்றது தான் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா பதிவு பண்றது சார். ஓகேங்க. அப்போ வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த 15 நாள் வகுப்புல எஸ் சார். என்னென்ன விஷயங்கள்லாம் டோட்டலா கவர் பண்ணுவீங்க? சார் இப்போ பேசிக்ல இருந்து பார்த்தீங்கன்னா சார், மார்க்கெட்டிங்னா என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? ஒரு வெப்சைட்ட நம்ம எப்படி உருவாக்குறது? அந்த வெப்சைட்ட உருவாக்க சீப் அண்ட் பெஸ்ட்டா நம்ம எப்படி உருவாக்க முடியும்? அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து இந்த மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜில யூடியூப் மார்க்கெட்டிங், Facebook மார்க்கெட்டிங், Instagram மார்க்கெட்டிங், LinkedIn மார்க்கெட்டிங். இப்போ வெளிநாட்ல இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து வெளிநாட்ல ப்ரமோட் பண்ணணும்னு நெனைச்சாங்கன்னா, Pinterest மார்க்கெட்டிங், Quora மார்க்கெட்டிங். அதே மாரி உங்களுக்கு WhatsApp மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், கன்டென்ட் மேக்கிங் எப்படி பண்றது? அப்படின்ற விஷயங்கள்லாம் சார். அடுத்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற விஷயமும் இதில கவர் பண்றோம். இதில வந்து என்னென்ன விஷயங்கள்னா, ஒரு ஏஐ இமேஜ் எப்படி ஜெனரேட் பண்றது? வீடியோ எப்படி ஜெனரேட் பண்றது? ஒரு வீடியோவ எப்படி ஏஐ வச்சு நம்ம எடிட் பண்றது? இதெல்லாம் ஃப்ரீயா பயன்படுத்துறது எப்படி? அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே இதில பதிவு பண்றோம் சார். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த எஸ்சிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து மேஜர் வந்து எஸ்சிஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க சார். அடுத்து எஸ்இஎம் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஸ்சிஓன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் வந்து நம்ம உருவாக்கி அந்த வெப்சைட்ட ஸ்ட்ராங் ஆக்கணும் சார். ஸ்ட்ராங் ஆக்கி கூகுள்ல இப்ப தேடுனோம்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்ப கூட பீப்பிள் கூட நம்ம அம்மில கூட ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். பீட்ரூட் ஸ்பேஸ் மால்ட் அப்படின்னு சொல்லி அடிச்சாங்கன்னா, கூகுள் ரேங்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்ரூட் மால்ட் வந்து வரும். ஃபர்ஸ்ட் அந்த பேஜ்ல ஒரு 2ல 3 இதுக்குள்ள வரும். ஸோ இது வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சார். ஸோ இந்த மாரி அவங்களோட பிசினஸ இந்த கூகிள் ரேங்க்ல எப்படி முதல்ல கொண்டு வர்றது? ஆன் பேஜ் எஸ்இஓனா என்ன? பேக்லிங்க் அனலிட்டிக்ஸ்னா என்ன? இன்டர்னல் லிங்க்னா என்ன? அவுட்டர் லிங்க்னா என்ன? எஸ்சிஎம்னா என்ன? ஸோ அப்போ எஸ்எம்எம்னா என்ன? சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன? அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே கவர் பண்றோம் சார். அடுத்து இந்த சாட் ஜிபிடி, ஜெமினி, கூகுள் ஏஐ அப்படின்ற இந்த ஸ்ட்ரக்சர். கூகுள் எடுத்துக்கிட்டோம்னா, கூகுள் அனலிட்டிக்ஸ், கூகுள் பிசினஸ், டிரைவ், ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சரும் வந்து கவர் பண்ணிடுறோம் சார். அடுத்து இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது? ஒரு கன்டென்ட் வந்து நமக்கு எப்படி மேக் பண்றது? ஒரு வீடியோவ எதுல மேக் பண்றது? உங்களுக்கு நீங்க ஒரு வீடியோ எடுக்கணும்னா, அதுக்கு என்னென்ன விஷயங்கள போய் நீங்க எடிட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் என்னென்ன பண்ணி குடுக்குறது? அப்படின்ற இது வந்து சேல்ஸ் சைக்காலஜி.
ஸோ அப்படின்ற இந்த நிறையா கான்செப்ட் வந்து உள்ளே வந்து கவர் பண்ணிடுவோம் சார். ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணணும்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஒரு பிஸ்னஸுக்கான விலையை எப்படி நம்ம நிர்ணயம் செய்கிறது, உங்களை சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸில் ரொம்ப அதான் சார் சொல்லணும்னா ரொம்ப தெளிவாக டீப்பாக நுணுக்கமாக நுட்பமாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன பண்ண முடியுமோ என் சைட்லேருந்து அந்த முயற்சிகள் நான் எடுத்திருக்கேன் சார். மீண்டும் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்ங்க. எஸ் சார். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? எஸ் சார். அந்த மனசுக்கு மறுபடியும் உங்களுக்கு நன்றி. ரைட் சார். இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து டேபிள் மேட். ஆமாம். இந்த ஒரு டேபிள் மேட்டுங்கிற ஒரு பொருளை ஒருத்தன் விற்றான் பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் இருக்க ஓகே. எங்கள் வீட்டில் வந்துருச்சு, பக்கத்து வீட்டில் வந்துருச்சுன்னு விற்றா பார்த்தீங்க. உண்மையிலே அதுதாங்க உண்மையிலே மார்க்கெட்டிங். எஸ் சார். சாதாரண ஒரு டேபிள், ம். அதுக்கு ஒரு வித்தியாசமான பேரை வச்சு இது மேலே தூக்கலாம், கீழே வைக்கலாம். அப்புறம் கடைசியில் பாருங்க, அந்த டேபிளில் தான் நம்ம பேப்பர் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம். எஸ் சார். இந்த டேபிள் மேட் இல்லாத வீடே இல்லை. கண்டிப்பாக. யூஸ் பண்ணுறோமோ இல்லாமல் வாங்கி வச்சுட்டாங்க. ரைட். அப்போ வந்து அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்துறது டேபிள் மேட் தான் உலகத்தில். அது வந்து ஒவ்வொரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாறும் சார். அவ்வளோதான். இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொருள் தான் தயாரிப்பாங்க. ஒருத்தர் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் தயாரிப்பாரு, ஒருத்தர் மிஷின் தயாரிப்பாரு, ஒருத்தர் ஆர்கானிக் பொருள் தயாரிப்பாரு, ஒருத்தர் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு வேரி ஆகும். ஸோ அப்போ அந்த இந்த சேல்ஸ் சைக்காலஜி இந்த நம்ம சொல்கிற கான்செப்ட்லாம் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு, அவங்க பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து இது வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடா சார். சர்வீஸ் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் பண்றாங்கல்ல சார். இந்த மாரி ஒரு ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து வேற ஒரு இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம், வேற ஒருத்தவங்களோட பிசினஸ் எடுத்து அவங்களோட பிசினஸ அவங்க ப்ரமோட் பண்றதா இருக்கட்டும், அவங்க பிசினஸ அவங்க ப்ரமோட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இந்த சர்வீஸ் ரிலேட்டடா. ஸோ இது எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணணும்னா, அது ஒவ்வொரு பிசினஸுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் சார். ஸோ அத புரிஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணணும். எந்த ஆடியன்ஸு எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும், எந்த ஆடியன்ஸை நம்ம டார்கெட் பண்ணணும், நம்ம பிஸ்னஸுக்கான ஆடியன்ஸ் இவங்களா இல்லையா அப்படின்ற எல்லாமே அனலைஸ் பண்ணுறது எல்லாமே ஓவராலாக இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் எல்லாத்தையும் இந்த கிளாஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஓப்பனாக. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எஸ் சார். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக. எல்லாரும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த வகுப்பில் இவங்க தான் கலந்துக்கணும்னு கிடையாது. ஓகே சார். எல்லாருமே கலந்துக்கணும். இல்லை பிஸ்னஸ், சர்வீஸு எஸ் சார். எல்லாருமே கலந்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. எஸ் சார். ஏன்னா நானுமே பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்துருக்கேன் சார். அந்த கம்பெனியில் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டீமே இருக்காது. பெரிய கம்பெனி சார். நீங்கள் அந்த கம்பெனி பேர்லாம் நான் சொல்லக்கூடாது. மிகப்பெரிய கம்பெனி. மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. ஸ்பைசஸ் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் இருந்துட்டு, அப்புறம் அதை செட் பண்ணி வச்சு அந்த ஒரு ஆரம்பத்தில் சார் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டோம் அப்படின்னு கேட்டால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது தான் சார் கணக்கு. இங்கே பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ சொல்லும் போதுங்க சார். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், எஸ் சார். அவர் வந்து நல்ல பொருள் மட்டுமே 500 பொருள் வச்சுருக்காரு. ஓகே சார். நான் ஹீலர் பாஸ்கரா ஆகிறதுக்கு 10 வருஷம் முன்னால் இருந்து 500 பொருள் வச்சுருக்காரு. ஓகே சார். அவர் நண்பர். ஆனால் அவருக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது தப்புன்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு ரொம்ப வருஷம். ஓகே. அப்போ இப்போ நம்ம வந்து எல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக அவருக்கு ஃபோன் பண்ணி உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னு வந்துட்டு முதல்ல சொன்னார், நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். மார்க்கெட்டிங் பண்ணுறதே தப்புன்னு நினச்சிட்டு நான் இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறேன். எங்கிட்ட இவ்வளோ பொருள் இருக்குது, ஆனால் எதுவுமே வியாபாரமே ஆகிறது இல்லை. ஆனால் இப்போ முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் பேசுகிறத கேட்டு மார்க்கெட்டிங் வந்து பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்தார். எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது அவனுக்கு அவ்வளோ பிடிக்குங்க, அவ்வளோ நல்ல பொருள் வச்சுருக்காரு. ஆனால் பெருசாக எதுவுமே சேல்ஸ் ஆகாது. அவ்வளோ கஷ்டப்படுறாரு. புரியுது சார். ஏன்னா அவங்க மைண்ட் செட்டே என்னென்னா மார்க்கெட் பண்ணக்கூடாது, அது வந்து தப்பு. ஓகே. நிறைய பேருக்கு வியாபாரம் பண்ணுறதே தப்பு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கரெக்ட். அதை வந்து நம்ம உடைக்கணும். வியாபாரம் பண்ணுறது தப்பு இல்லை, கெட்ட வியாபாரம் பண்ணுறது தான் தப்பு அப்படிங்கிறத புரிய வைக்கணும். கண்டிப்பாக சார். அது நல்ல பொருள்ன்றது ஒருத்தவங்களுக்கு தெரியவே படுத்தலைன்னா அது கஷ்டமாக போயிடணும் சார். ஸோ அதுதான் அதை கண்டிப்பாக இந்த வகுப்பு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது என் சைடில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நான் பதிவு பண்ணிக்கிறேன் சார். அப்போ வந்து ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதில் கலந்துக்கிட்டால் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். எஸ் சார். புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை கலந்துக்கிட்டு பண்ணாங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே செய்கூலி சேதாரம் எல்லாம் போயிடலாம். கண்டிப்பாக சார்.
அடுத்தது வந்து எந்த பிஸ்னஸும் பண்ணாட்டியும் இதை கற்றுக்கிட்டு இதையே பிஸ்னஸாக பண்ணலாம். ஸோ அதையும் 3 பண்ணலாம். கேட்டகரி. அதையும் பண்ணலாம். ஏதாச்சும் இதுவரைக்கும் ஏதாச்சும் பிசினஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்கிறவங்களும் எடுத்து பண்ணிக்க முடியும் சார். அதாவது எல்லாம் சார். அதாவது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து, ஒரு டீச்சர்ல இருந்து, ஒரு பெரியவங்கள வரைக்கும் வீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க என்ன பண்ணணும் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார். இங்க என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம என்ன ஒரு ஆக்டிவிட்டி மாரி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் சார். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இத நீங்க இன்னைக்கு போய் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இதெல்லாம் அவங்க ப்ராப்பரா பண்ணிட்டாங்கன்னா, இந்த 15 டேஸ் முடிச்சுட்டு வரும்போது, இவங்க இந்த அதாவது டோட்டலாவே இந்த கான்செப்ட்டே அவங்க வேற மாரி ஒரு ஆங்கிள்ல இருந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு சார். ஆக்சுவலாக முதல்ல நாம வந்து ஒரு 5 நாள் கிளாஸாக பிளான் பண்ணுறதா ஆரம்பித்தோம். ஆமாங்க சார். அப்புறம் 10 நாள் ஆச்சு. முடிக்க முடியல சார். இப்போ சப்ஜெக்ட் இப்போ ஆர்வம் வந்து இப்போ 15 நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது. ஆமா சார். கண்டிப்பா எப்ப இருந்தாலும் 15 நாளு 15 நாள் தாண்டி வந்துரும் சார். அதான் எனக்குமே என்னன்னா, நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் சார். ஒரு ஒரு விஷயத்த சொன்னோம்னா, கரெக்ட்டா சொல்லிறணும். ஆமாம். அதுல என்ன பண்ணக்கூடாதுன்னா, எந்த ஒரு மறைச்சு, கிறைச்சு இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. அப்ப எல்லாத்தையும் சொல்லணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, 10 நாள்னு டிசைட் பண்ணி 10 நாளுக்குள்ள நானும் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண பண்ணேன். ஆனா, அது நல்லாவும் இருக்காதுன்றதுனால, எவ்வளவு நாள் போட்டுமோ போகட்டும். என்னைக்கு முடியுதோ அதுதான் வந்து டேட்டு அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சார். இந்த வகுப்பு வந்து என்னைக்கு ஆரம்பிக்குது? சார் டிசம்பர் 15ல இருந்து 26 வரைக்கும் இப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். இது கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் ஆகும். அது வந்து ஃபியூச்சர் நம்ம ஆட்ல வந்து இனிமே ஃபியூச்சர்ல வந்து நம்ம என்னன்றத அத அப்டேட் பண்ணிடலாம் சார். ஃபர்தரா நம்ம என்ன பண்ணலான்றத அப்டேட் பண்ணிடலாம். இந்த என்ன டைமில் இந்த ஆன்லைனில் என்ன டைமில் பார்க்க முடியுங்க? ஓகே சார். ஈவினிங் வந்து 7 டூ 8 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு சார். 7 டூ 8ன்ற டைம் வந்து எங்கேஜ் அப்போ பண்ணிக்குவாங்க. வந்து அந்த 7 to 8 மட்டும் தான் பார்க்க முடியுங்களா? இல்ல சார். அந்த 7 மணிக்கு இப்ப கிளாஸ் வந்து அது 6 மணிக்கும் ஸ்டார்ட் பண்ணணும்னா 6 டூ 7ன்னா, இப்ப 6 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கங்களேன் சார். இந்த 6 மணிலேருந்து அடுத்த நாள் ஈவினிங் 6 மணி வரையும் 24 மணி நேரம் அந்த டே 1 வந்து அவைலபிள் இருக்கும் சார். ஓகே. நம்ம முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு வகுப்புன்னா குறிப்பிட்ட டைமில் மட்டும் தான் பார்க்குற மாரி ஆன்லைன்ல ஆமா. நடத்திட்டு இருந்தோம். ஆமா. இப்போ பல பேர் வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் வேலைய விட்டு வர முடியல, ஓகே சார். ரிப்பீட் பண்ண முடியல அப்படிங்கிறனால, உங்க வசதிக்காக 24 மணி நேரத்தில எத்தனை முறை வேணாலும் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பா. நிறைய பேர் ரொம்ப வருஷமா கேட்டுருந்தாங்க. எஸ் சார். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எஸ் சார். ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்ல இருக்காங்க, ஒவ்வொரு வேலை இருக்கும். ஆமா. குறிப்பிட்ட டைமில் உட்கார முடியாது. எஸ் சார். ஸோ இது வந்து வரவேற்கத்தக்க ஒண்ணு. நம்ம 24 ஹவர்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறது. ஓகே சார். ஸோ இது வந்து அப்பவும் அவங்களால ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ புதுசா இருக்கிறதுனால ஒரு சில பேர் என்ன பண்ணிருவாங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ எத்தனை தடவ வேணாலும் அவங்க ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்காக தான் சார். கண்டிப்பா. அருமையான கருத்துக்கள சொன்னீங்க. எஸ் சார். இதெல்லாம் இப்ப தான் வந்திருக்குங்க. நம்மலாம் ஆரம்பிச்ச காலத்துல இதெல்லாம் எஸ் தெரிஞ்சிருந்தா சார். இன்னும் எங்கேயோ கொண்டு போய் கண்டிப்பா. சேர்த்துருக்கலாம். கண்டிப்பா சார். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இல்ல ஸோ சார். ஒரு 20 வருஷம் அ கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வரத, இந்த டிஜிட்டல் மார்க்கெட் தெரிஞ்சிருந்தா 2டே வருஷத்துல கொண்டு போய் சேர்த்துரலாங்கிறதா கண்டிப்பா கருத்து சார். இல்லைங்களா? 3 மாசத்துல ஒரு பிசினஸ ஸ்டாண்டர்ட் பண்ண முடியும் சார். 1 இயர்ல அவங்களுக்கான டோட்டல் கிளியரன்ஸையும் அதாவது என்னன்னா சார், ஒரு 1000 கஸ்டமர் வந்து ஒரு பிசினஸ்குள்ள வந்துட்டாங்கன்னா, பிசினஸ் செட்டில் ஆயிடும். ம். அந்த 1000 பேர்ல 500 பேர் வந்து ரிப்பீட்டடா வாங்குவாங்க, வைப்பாங்க. அந்த மாரி விஷயங்கள் வரும்போது ஒரு 1000 பேர சேர்க்கணுன்றது தான். அது எல்லாமே டீட்டெயில்டா நம்ம சொல்லிருவோம் சார் கிளாஸ்ல. ஸோ அது அவங்களுக்கு வந்து அத கத்து பார்க்கிறதோ, தியரிட்டிக்கலா அத வந்து இது பண்றதும் கிடையாது. பிராக்டிகலா அவங்க என்ன பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணுன்றது தான் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் சார். அவ்வளோதான். மத்தபடி எதுவுமே கிடையாது. அதனால உங்க எல்லாருக்கும் எனக்கு என்ன வேண்டுகோள்னா, தயவு செய்து எல்லாருமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்தா கத்துக்கலாம். எப்படி காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு எங்கேயோ வேலைக்கு போறாரு, பிசினஸ் பண்ண போறாரு. சார். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து, பிஸ்னஸ் பண்ணுறவங்கலேருந்து, என் வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க கூட கத்துக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பா சார். வீட்லேருந்தே அவங்க சம்பாதிக்கலாம். அதனால் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது வந்து மிக மிக ஒரு உபயோகமான ஒரு வகுப்பாக இருக்கும். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில யாருமே இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தனித்தனியா இருக்குது. நீங்க சொல்றத பார்த்தேன். நீங்க சொல்ற ஒரு 100 சப்ஜெக்ட்னு வச்சுக்கங்களேன். ஓ. ஒவ்வொன்னும் தனித்தனியா வேற வேற இடத்துல போய் நம்ம எஸ் சார். வாங்க வேண்டியதா இருக்குது. கண்டிப்பா. இன்னொன்னு அது அவங்க முழுமையாவும் சொல்லல. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் எஸ். தெளிவாக, அதே சமயத்தில ஓப்பனாக, எந்த ஒரு ஒளிவுமறைவும் இல்லாம நீங்க இந்த வகுப்புல நடத்துனீங்க. எஸ் சார். அதற்காக எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஸ் சார். நண்பர்களே, தயவு செய்து இந்த வகுப்புல முழுமையாக கலந்து நீங்க பயன்பெறுங்கள். இது ஒரு அவசியமான வகுப்பு. எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான வகுப்பு. கண்டிப்பாக இந்த வகுப்பு முடிக்கும் பொழுது உங்களுக்கு புரிதல் ஏற்படும். ஓ! இதில இவ்வளவு இருக்குதா? அப்படிங்கிறது புரிதல் ஏற்படும். கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு அவசியமான ஒரு வகுப்பு. நண்பர்களே, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா, anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போயி புரோகிராம் ஃபைண்டர்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த லிங்க் வரும். நீங்க அதுல வந்து பணம் கட்டி நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு வரும்பொழுது, அந்த குறிப்பிட்ட நாள்ல 24 மணி நேரமும் நீங்க இந்த வகுப்ப பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம்.
இந்த வகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்புல புக் பண்ண தெரியாத நபர்களாக இருந்தால் மட்டும் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்க இருக்கும் சாய்ராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க சார். வளமுடன். நன்றி சார். நன்றி.